எதுக்கு RSS வேண்டாம்னு சொல்றோம், எதுக்கு பிஜேபி வேண்டாம்னு சொல்றோம்? ஏன்னா அது விஷம். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுவாங்க, இவர்கள் கலகம் பண்ணுவாங்க. நம்ம கழகத்தை கேள்விப்பட்டிருக்கோம், இது கலகம், இது கழகம் இல்லை, இது கலக கூட்டம். கலகத்தை உருவாக்கி தான் இவங்களுடைய அரசியலே நடக்கும். மக்களின் மீது திருப்பி அதில் ஒரு ஆதாயம் தேடும் கும்பல். இன்னைக்கு மணிப்பூர் பாருங்க, முடியல, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்களாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால முதல்ல ஒரு நல்ல சூழல் இருக்கணும். விலைவாசி இதெல்லாம் நம்ம பேசுறோம். ஒரு லா அண்ட் ஆர்டரே இல்லைன்னா, இங்க ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அந்த மாதிரி சூழலை இங்க உருவாக்கி அதில் அரசியல் பார்க்கும் ஒரு கும்பல் இது. இவர்கள் தமிழ் இனத்துக்கும் தமிழகம் என்னும் அந்த கலாச்சாரத்துக்கும் இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட். அதனால இவர்களை ஒரு சின்ன அளவு கூட தமிழ்நாட்டில் உள்ள விடக்கூடாது. அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. வரப்போற இந்த தேர்தல் இதெல்லாம் நம்ம கிடைக்கிற ஒரு ஆயுதம். இந்த தேர்தலில் அவங்க தமிழ்நாட்டில் கோழி முட்டை வாங்க வைக்கணும். ஜீரோ மிஷன் ஜீரோன்னு சொல்லி டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும். அப்படிதான் நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். இவங்களை மட்டும் தோக்கடிக்கிறது மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடத்தில், இந்த மண்ணில் உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இவங்களோட யாரு போய் சேர்ந்தாலும் சரி, தமிழகம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஏன்னா இவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள். இதெல்லாம் இருந்தும் கூட வரும் காலத்திற்கு நாம் அரசியலை நம் குழந்தைகளுக்காக, நிறைய விஷயங்களுக்காக மாற்ற வேண்டும்.